ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலக பிரயாணத்திலே நம்மை பல விதங்களிலே அவர் நடத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொன்னாரு, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த ரோஜா பூ இதழ்கள் நிறைக்கப்பட்ட ஒரு வழி அல்ல அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு கஷ்டமானதா? அப்படி அல்ல. பல விதங்களிலே தேவன் நம்மை நடத்த வல்லவர் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. யாத்திரையாகமத்திலே நாம் படிக்கிற பொழுது 14 அதிகாரம் 22 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. வெட்டாந்தரையிலே இவர்கள் நடந்து போயிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் வேற எங்கெல்லாம் தேவன் இவர்களை நடத்தி இருக்கிறார் பார்க்கலாம். உபாகமம் 29:5 வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். இங்க சொல்றாரு, அங்க வெட்டாந்தரையில நடந்து வந்தார்கள், சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். இங்க தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, உங்களை வனாந்தரத்துல 40 வருஷம் நான் நடத்தினேன்னு. உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. இங்க வனாந்தரத்திலே ஒரு வழி நடத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கிற பொழுது இங்கே வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த மரணம் என்கிற ஒரு பயம், பொல்லாப்பு இந்த இடத்துல இருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஒருவேளை அந்த மரணத்தின் அருகாமையில நாம் இருக்கிறதை போல நேரிட்டாலும் அவர் சொல்லுகிறாரு, எனக்கு பயமே இல்லை. ஒன்று வெட்டாந்தரை, ஒன்று வனாந்திரம், ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை நாம் அவ்வளவு சீக்கிரமா நிதானிக்க முடியாது. அவருக்கு ஆலோசனை கொடுக்கவோ அல்லது அவருக்கு ஐடியா கொடுக்கவோ நம்மால முடியாது. சங்கீதம் 77:19 சொல்லுகிறது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அவர் கண்டுபிடிக்கவே முடியாது அவர் என்னதான் செய்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் அவ்விதமாய் வனாந்தரத்தில் இருக்கிறதை போல ஒரு அனுபவத்துக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன், வழி அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், உங்களை நடத்துவார். 40 வருஷம் நடத்தினாரே, வஸ்திரம் பழைசா போல, செருப்பெல்லாம் தேய்ந்து போகவும் இல்லை. வெட்டாந்தரையில நடத்தினாரே, 2 பக்கத்திலும் தண்ணி அப்படியே மதிரி செவர் மாதிரி நின்றது. தாவீது சொல்லுகிறான், மரணமே கிட்ட வந்தாலும் பரவாயில்லை, நான் பயப்படேன், அப்படி என் கூட இருக்கிறாரு. அவருடைய வழிகளை நாம் அவ்வளவு சுலபமாய் தெரிந்து கொள்ள முடியாது. நாம் வாசித்தோம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், நம்மளை அது ஒன்றும் பண்ணாது. நீ தண்ணீர்களிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆழமான வழிகளிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, அக்கினி மாதிரி நெருப்பு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது என்று சொல்லலாம். அது உன் பேரிலே பற்றாது என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மை
பல விதங்களில நடத்தி தான் கர்த்தர், தான் தேவன் என்பதை நிரூபிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்ம இந்த வழிகளிலெல்லாம் கடந்து வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியுமா? இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மை நடத்துகிற பலவித வழிகளை நாம் தைரியமாய் தாண்டி வர வேண்டும், நம்பிக்கையோட கடந்து வர வேண்டும், அதுக்குள்ள கடந்து போக வேண்டுமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33 என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இது வசனத்தையும் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிற விதத்தையும் அது சொல்லுகிறதா இருக்கிறது. It talks about the word of God and to the will of God. உங்களை எப்படியெல்லாம் போக சொல்றாரு, நடத்துகிறாரு, அதுல நம்ம தப்பிச்சு ஓடிடலான்னு நம்ம நினைக்க கூடாது. சரி, இந்த வழிகளில நாம் எப்படி நடக்கலாம் என்று சொன்னால், அவர் கூடவே நம்ம நடக்கணுமா? அதுதான் சீக்ரெட். இவ்விதமான கஷ்டமான வழிகள், மரணத்தின் வழிகள், வனாந்தரத்தின் வழிகள், இவைகளெல்லாம் வருகிற பொழுது நீங்க எப்படி நடந்து ஜெயிக்கலாம் என்று சொன்னா, அவர் கூட நடந்தா நம்ம ஜெயித்திடலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசப்பாவோட கூட நடந்தா இந்த பாதைகள் எல்லாம் தாண்டி வரலாம். அதுதான் சீக்ரெட். ஒரு பழைய பாட்டு உண்டு, ஏனோக்கு நடந்தான் இயேசுவோடு எல்லையில்லா இன்பம் அடைந்தான் என்று சொல்லி. அந்த ஏனோக்கு தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தானா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற வழி கூட ரொம்ப கஷ்டமா இருக்குதா? நாம அவரோடு கூட நடந்தா ஜெயித்திடலாம். எப்படி தெரியுமா அவரோடு நடக்கணும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119வது சங்கீதம் 105வது வசனத்திலே, அந்த வழிகளில் எல்லாம் அவர் வசனமும் வெளிச்சமாய் தீபமாய் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவர் கூட இருந்தா நம்ம ஜெயித்திடலாம். அது மரணமாய் இருக்கட்டும், பள்ளத்தாக்காய் இருக்கட்டும், வெட்டாந்தரையாய் இருக்கட்டும், வனாந்தரமாய் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருந்தாய் நீங்க எந்த வழியில கடந்து போனாலும் நாம் ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? என் கூடவே இருங்கப்பா, நான் உங்க கூட நடக்க போறேன்னு சொல்லுங்க. என் கஷ்டத்தோடு கூட நான் நடக்க போறேன். ஓடாதீங்க, தப்பிச்சு ஓடுன்னு நினைக்காதீங்க. நான் உங்க கூடவே வரேன்ப்பா, இவைகளெல்லாம் கொண்டு வருகிறப்பா, வாங்க நீங்க என்ன கொண்டு போங்க, அவர் உங்களை கொண்டு வருவார், வெளியில கொண்டு வருவார். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தா, ஆனா தேவன் அந்த மனுஷனை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்தார். தப்பிச்சு ஓட நினைக்காதீங்க. இசப்பா, இவைகளை என்ன வெற்றி சிறக்க பண்ணுங்க, என்ன ஜெயமா கொண்டு வாங்க, உங்களுடைய நாமத்தை ப்ரூவ் பண்ணுங்கப்பா என் வாழ்க்கையில் என்று நம்ம கேட்கலாம். பரிசுத்தரும் மீட்பருமான தகப்பனே, எங்களுடைய வாழ்வில சகல விதமான வழிகளிலும் எங்களை வெற்றிகரமாய் ஜெயமாய் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தாய், இருளிலும் நாங்கள் பதறாமல் நடக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நடந்து தாண்டி வருவோம், ஜெயிப்போம். அதற்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளுடன் தங்களுடைய வாழ்விலே எந்தெந்த சூழ்நிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே. வார்த்தை இவர்களுக்கு வெளிச்சமும் தீபமுமாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. அந்த பலத்தை கொண்டு நாங்கள் ஜெயிக்கவும், இவைகளை எல்லாவற்றையும் முறியடிக்கும் எங்களுக்கு நீர் வழிகாட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உடைய புதிய கிருபையும் ஜீவனும் இந்த நாளில் அவர்களை தொடுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.